குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். அதில் உள்ள இயல் 2இல் உள்ள ஒரு கவிதை, கண்மணியே கண்ணுறங்கு. இந்த பாடலை பார்க்கும்போது, இந்த தலைப்பு பார்க்கும்போதே நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒரு கண்ணுறங்கு அப்படின்னா தூங்க வைக்கிறதுக்கு, குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக ஒரு பாடலுங்க பாட போகிறாங்க. அந்த பாட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பாடல்கள் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. பாடல் நம்ம மனசுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியும் தருது. சில வேளைகளில் நம்ம மனசு ரொம்ப சோகமாகவோ மனசு கஷ்டமாகவோ இருக்கும்போது ஒரு பாசிட்டிவான பாடல்களை கேட்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யும்? அந்த மனசு மகிழ்ச்சியாக மாறும். சில பேர் சோகமாக இருக்கும்போது பக்தி பாடல்களை நிறையா கேட்பாங்க. அது மாதிரி பாடல்களில் நிறைய வகைகள் இருக்குது. அந்த பாடல்கள் கேட்கும்போது நம்ம மனசுக்கு அமைதியும் சந்தோஷமும் நம்மளுக்கு வரும். பாடலை பாடினாலும் சரி, கேட்டாலும் சரி, நம்ம மனசுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அதே மாதிரி தமிழ் மக்கள் இருக்காங்கள்ல, அவங்களோட வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை பாடல்கள் பெரும் பங்கு வகிக்கிறது. அதாவது குழந்தைகள் பிறக்கும்போது தாலாட்டு பாடல், இறக்கும்போது ஒப்பாரி பாடல், இதுக்கு இடையில நிறைய வகையான பாடல்கள் இருக்குது. தொழில் பாடல், விழாக்கால பாடல், நிறைய பாடல்கள் இருக்குது. இப்போ பாடல் பாடும்போது, வேலை செய்யும்போது பாடல் பாடிட்டே வேலை செய்வாங்க. அது எதுக்குன்னா களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக அவங்க பாடல் பாடிட்டே வேலை செய்வாங்க. இதெல்லாம் தொழில் பாடல்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் எழுதப்படாத, ஏட்டில் எழுதப்படாத இலக்கியங்கள், நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்லி இதற்கு பெயர் உண்டு. இது தமிழ் மக்களோட வாழ்க்கை வரலாறு அப்படியே படம் பிடித்த காட்டக்கூடியதாக இந்த நாட்டுப்புற பாடல்கள் இருக்குது. அப்படி இங்கே ஒரு எழுதப்படாத ஒரு பாடல், தாலாட்டு பாடலை தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா குட்டீஸ்? இங்கே பாருங்கள், இங்கே நம்மளுக்கு ஒரு தாலாட்டு பாடல் கொடுத்துருக்காங்க. பொதுவாக தாலாட்டு பாடல் எதுக்கு பாடுவாங்க? ஒரு குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காகத்தான் தாலாட்டு பாடல் பாடுவாங்க. இந்த பாடல் எப்படி பாடுறதுன்னு பார்க்கலாமா? பாட்டை கேட்டு நீங்களும் என்ன செய்யக்கூடாது? தூங்கிடக்கூடாது. அடுத்து பாடத்தை கவனிக்கணும். சரியா? சரி, பாடலாம். ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆரிராரோ, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார்ப்போற்ற வந்தாயோ. ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆரிராரோ, தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனோ. ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆரிராரோ, வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆரிராரோ, குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசி போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ. ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆரிராரோ, கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு, கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு, ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆரிராரோ. பாருங்க, சொல்லும் பொருளும். நந்தவனம் பூஞ்சோலை பார் உலகம் பண் இசை இழைத்து செய்து. தொகை சொற்களின் விளக்கம் தருக. தொகை சொற்களின்னா ஒரு வார்த்தைக்குள்ள பல அர்த்தங்களோ இல்லை வேறு சொற்களோ மறைந்திருக்கும். இப்போ முத்தேன் அப்படின்னா 3 தேன், 3 வகையான தேன். கொம்பு தேன், பொந்து தேன், கொசு தேன். அடுத்து முக்கணி, 3 வகையான பழங்கள். மா, பலா, வாழை. முத்தமிழ், 3 தமிழ். இயல், இசை, நாடகம். அடுத்து பாடலின் பொருள் கவனிங்க. தமிழ் சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ. அந்த தாய் அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மா அழுகிற குழந்தைகிட்ட தமிழோட பெருமையை, தமிழ் மொழியோட பெருமை
சேர சோழ பாண்டிய 3 அரசர்களோட பாண்டிய நாட்டோட 3 அரசர்களோட பெருமையை சொல்லி அந்த குழந்தைய வந்து தூங்க வைக்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் மொழியில் வந்து தமிழ் மொழியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சோலையில் பூவாக வந்து உருவகப்படுத்தி சொல்கிறாங்க. தமிழ் மொழியில் நீ இசையோடு பாட்டு பாடி இந்த உலகம் எப்படி தமிழ் மொழியை போற்றுதோ அதே மாதிரி உன்னையும் புகழ்ந்து பாட இந்த உலகத்திற்கு வந்தாயோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து கேட்குறாங்க. ரெண்டாவது, தங்கப்பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சேர நாட்டில் வந்து தந்தத்தால் ஆன தொட்டிலில் வந்து அந்த நாட்டில் வந்து என்னென்ன கிடைக்குன்றத அந்த சேர நாட்டோட பெருமையை பற்றி சொல்கிறாங்க. அந்த சேர நாட்டின் தொட்டிலில் வந்து படுத்து உறங்க வந்த முத்தேனோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ. என்னது, நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து என்னது இன்முகத்தோடுனா சிரிச்ச முகத்தோடு அவங்கள வரவேற்று அவங்களுக்கு என்னது 6 சுவைகள் கொண்ட உணவு கொடுத்து அவங்கள வந்து மன மகிழ்ச்சியாக அவங்கள வந்து வரவேற்று அவங்கள வந்து சந்தோஷமாக அனுப்பிவிடணும். அந்த சோழ நாட்டின் முக்கணியோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து சொல்கிறாங்க. அப்புறம், குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டிய நாட்டின் முத்தமிழோ. பாண்டிய நாட்டோட பெருமையை அங்கே சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாயாக. இப்போ 3 நாட்டோட பெருமையை சொல்லி கம்பேர் பண்ணி அந்த உவமையாகனா கம்பேர் பண்ணி எடுத்துக்காட்டாக சொல்லி அந்த குழந்தைய தூங்க வைக்கிறாங்க அந்த தாயானவள். புரியுதுங்களா? தாலாட்டு பாடல் நூல்வெளியை பாருங்க. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாள் அப்படின்னா நாக்கு அப்படின்னு சொல்லி பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு, தாள் குட்டல் ஆட்டு என்று பெயர் பெற்றது. அதாவது இதை எதுக்கு பாடுறாங்க அப்படின்னா, குழந்தையோட அழுகையை நிப்பாட்டுறதுக்காகவும் குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காகவும் நல்ல ஓசை நயத்தோடு பாடக்கூடிய பாடல் தான் தாலாட்டு பாடல். அடுத்து பாருங்க, கற்பவை கற்றபின் உங்கள் பகுதியில் பாடப்படும் தாலாட்டு பாடல் ஒன்றே அறிந்து வந்து பாடுக. இப்போ என்ன செய்யணும், இப்போ வீட்டிலையே உங்கள் பாட்டி யாராவது இருந்தாங்கன்னா இல்லை பக்கத்து வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட தாலாட்டு பாடல் வந்து பாட சொல்லி அதை நீங்கள் எழுதிட்டு வந்து கிளாஸில் வந்து பாடி காட்டணும் அப்படின்றாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் தாலாட்டு பாடல் நாங்கள்லாம் கேட்டிருக்கோம். புரியுதுங்களா? அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட கேளுங்க, இல்லாட்டினா ஃபோனில் போட்டிங்கனாவே உங்களுக்கு நிறைய வரும். உங்கள் பகுதியில் பேசப்படும் பழமொழிகளை தொகுக்க. பழமொழிகள்னு என்ன தெரியும்ல, ப்ராவப்ஸ், அது மாதிரி பழமொழிகளை தொகுத்து நீங்கள் சொல்லுங்கள் எழுதுங்கன்றாங்க. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாட்டிசைத்து பிரித்து எழுதுக. பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுறங்கு கண் கூட்டல் உறங்கு. வாழை கூட்டல் இலை வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி கையமர்த்தி. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. உதித்த மறைந்த. குருவினா பாருங்க, இப்பாடலில் குறிப்பிடப்படும் 3 நாடுகள் யாவை? பார்த்தோம், சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூறுவது யாது? இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று வாழை இலை விரித்து அறுசுவை உணவளித்து உபசரிக்க வேண்டும் என்று நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. என்ன செய்யணும், வீட்டுக்கு வந்தவங்கள சந்தோஷமாக வரவேற்று அவங்களுக்கு அறுசுவை உணவளித்து அவங்கள அனுப்பணும்னு சொல்லி நாட்டுப்புற பாடல் வந்து சொல்லுதுன்றாங்க. சிறுவினா பாருங்க, தாய் தன் குழந்தையை எவ்வாறெல்லாம் பாராட்டுகிறாள். பாடலின் பொருள் பார்த்தோம்ல, என்னது, பாண்டி நாட்டின் முத்தமிழோ முக்கணியோ அப்புறம் சோலை தமிழ் சோலையோ அப்படிலாம் சொல்லி வாழ்த்துறாங்கல்ல, அந்த பொருள் ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த பொருள் சிறுவினால் வரும். அதையும் பார்த்துக்கோங்க. சிந்தனை வினா கேட்டிருக்காங்க பாருங்கள். வாய்மொழி இலக்கிய வகைகள் பெயர்களை தொகுத்தெழுக. வாய்மொழி இலக்கியங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. குழந்தைகளை கொஞ்சுவதற்கு பயன்படுத்தப்படும் சொற்களை தொகுக்க. குழந்தைகளை வந்து என்னென்ன பேர் சொல்லிலாம் கொஞ்சுவாங்க, அம்மா வந்து கொஞ்சுவாங்க, அப்பா கொஞ்சுவாங்கன்றத அந்தந்த பெயர்கள்லாம் வந்து தொகுத்து எழுத சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இது ரொம்ப குட்டி பாடல் தான். என்ன செய்யணும், இந்த பாட்டை படிச்சுக்கோங்க. தாலாட்டு பாடல் வந்து இன்னும் 2-3 வந்து நீ யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்லாட்டினா ஃபோனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். தாலாட்டு பாடலுங்களாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நாட்டுப்புற பாடல். புரியுதுங்களா?
அது மாதிரி குருவினெல்லாம் எல்லாம் படிச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில்